மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவிட்டு ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அன்றாடுவோமாக. இறைவா, மக்கள் தங்கள் பாதுகாவலரின் திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இக்கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியிருந்தோம். இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல இவருடைய உள்ளங்களும் விண்ணகத்தை நோக்கி உயர்த்தப்படுவதாக. இந்த நவநாட்களில் கொடியை காண்போர் அனைவரும் அடியாலும் எங்கள் தாயுமாகிய தூய கன்னிமரியாவை நினைவு கூர்ந்து அவர் தம் முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்களாய் ஆவார்களாக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆமென். May
இன்றைய திருப்பலியிலே கீழ்காணும் கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். பேட்ரிக் லாரன்ஸ் ஜாக்லின் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், இறந்த நம்பிக்கை மேரியுடைய ஆன்மா இலைப்பாற்றிக்காகவும், சேரனுக்கு யூகேவில் வேலை கிடைத்ததற்கு நன்றியாகவும் மற்றும் அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், ரஞ்சித் திரவியராஜ் ஜெனிஃபர் ஜாய்ஸ் திருமண நாளில் இறைவனுக்கு நன்றி பலியாக இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், தனசிலி சாரா குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஃபெலிக்ஸ் பெல்லா குடும்பத்திற்கு மாதா வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், நினைத்த காரியம் நிறைவேறும்படியாகவும், பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கவும், இறந்த கிளாராவுடைய ஆன்மா இலைப்பாற்றிக்காகவும், சாந்தகுமார் விக்டோரியா குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், நினைத்த காரியம் நிறைவேற வேண்டியும், பால் அனிதா குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், டாம் வெற்றி செல்விக்கு
குழந்தை வரம் வேண்டியும், விக்கி டேனியல் இவர்களுக்கு மாதா வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், ரொசாரியோ டெலிட்டா குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், மேலும் இன்று தம்முடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற அருட்சகோரி புனித அவருடைய உடலுள்ள நலத்திற்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மக்கள் யாவரும் இணைந்திடுவோம், இறைவனை புகழ்ந்து பாடிடுவோம். வறியோர் சிறியோர் அனைவருமே ஒன்றாய் கூடிடுவோம், இணைந்தே பாடிடுவோம். வருக வருக இன்று இறை குலமே, பெருக பெருக இன்று அருள் வரமே. இறை மக்கள் யாவரும் இணைந்திடுவோம், இறைவனை புகழ்ந்து பாடிடுவோம். அனைத்தையும் நீங்கிட அன்பரின் இல்லம் வருகின்றோம். பாதை மாறிய பயணம் முடிந்திட பரமனின் பாதம் வருகின்றோம். பாவ உணர்வுகள் அனைத்தையும் நீங்கிட அன்பரின் இல்லம் வருகின்றோம். இனி வரங்கள் தேட காண்போம். அன்பு உணவுகள் அகிலம் கண்டிட புதியதொரு வானம் புதியதொரு பூமி நாமும் கண்டிடுவோம். வருக வருக இன்று இறை குலமே, பெருக பெருக இன்று அருள் வரமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்குரிய பங்கு இறைமக்கள் அனைவருக்கும் நமது ஜெகன்மாதா பங்கு 34வது ஆண்டின் திருவிழாவை கொடியேற்றத்துடன் ஆரம்பித்துள்ளோம். பங்கின் திருவிழா என்பது
நம் பங்கு குடும்பத்தினர் விழா. நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து இறை அன்பிற்கு நன்றி சொல்லவும், நம் பங்கின் சகோதரிகளோடு நம் அன்பை பகிர்ந்து கொள்ளவும் இறைவன் நமக்கு தரும் நல்வாய்ப்பு. திருவிழா நாட்களில் நாம் ஒளிர்விடும் விளக்குகளும் அழகான மலர்களின் அலங்கரிப்பும் வெளிப்புற அடையாளங்கள் அல்ல. அவை நம் உள்ளத்து மகிழ்ச்சியின் வெளிப்பாடாய் இறை அன்பிற்கும் பிறர் அன்பிற்கும் நன்றி செலுத்துவதாகும். திருவிழாவின் தொடக்க நாள் திருப்பலியை நிறைவேற்ற வருகை தந்திருக்கும் ஐக்கிய அன்னை மறைமாநில துணை அதிபர் அருள்பணி ஜோசப் ஆரோக்கியசாமி அவர்களை அன்புடனும் மகிழ்வுடனும் வரவேற்கின்றோம். நம் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய பங்கு தந்தை அவர்களையும் ஜெகன்மாதா இல்லத்து அருள் பணியாளர்கள் அனைவரையும் மகிழ்ந்து வரவேற்கிறோம். மேலும் அருட்பணி ஜான் கென்னடி எஸ்டிபி பங்கு தந்தை அதிபர் அம்சம் திருச்சி அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நாளில் அருள்மிக பெற்றவர் மரியா என்ற தலைப்பில் தியானிக்க அழைக்கிறோம். அன்னையின் மரியா தன் மகனோடு இணைந்து மனித குலத்தின் மீட்பை பாதையில் வழி நடத்திய ஒவ்வொரு நிகழ்வையும் இறைவார்த்தையின் வழியில் தியானிக்க இந்த திருவிழா நாட்களில் நல்லதொரு வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அனைத்து புனித நிகழ்வுகளிலும் குடும்பமாய் அன்பியமாய் பங்கேற்று நம்முடைய கிறிஸ்துவ அழைப்பில் உறுதி பெற்று வாழ்வோம். அன்னை மரியின் பரிந்துரையால் இறை ஆசீர்வாதங்கள் பெற்றிட இந்நாளில் திருப்பலியில் நம்மை இணைந்திடுவோம். இறை ஆசீர் பெற்று மகிழ்வோம். இறை இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பங்கின் பாதுகாவலி புனித ஜெகன்மாதாவுடைய விழாவை கொண்டாட நாம் ஆரம்பித்திருக்கின்ற இந்த நேரத்தில் அந்த அன்னை மரியாளுக்கு இன்றைய நாளிலே திருப்பலியை நிறைவேற்றி சிறப்பிக்க வந்திருக்கின்ற அருள் தந்தை ஜோசப் அவர்களை மாலை அணிவிக்க அன்புடன் அழைக்கின்றேன். இன்றைய நாளிலே நாம் அருள்மிக பெற்றவர் மரியா என்ற கருத்தை சிந்திக்க இருக்கின்றோம். அன்னை மரியாளுடைய அழைப்பினுடைய தொடக்கமாக இது அமைகின்றது. இந்த நாளிலே திருப்பலியை நிறைவேற்றி நமக்கு இறைவனுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் நிறைவாக பெற்றுத்தர வந்திருக்கின்ற அருள் தந்தை ஜோசப் ஆரோக்கியசாமி, எங்களுடைய ஐக்கிய அன்னை மறைமாநில துணை அதிபர், மேலும் தற்போது தஞ்சாவூரிலே உள்ள ஜீவமாதா இல்லத்திலே தலைவராகவும் மாணவர்களை வழிகாட்டியவர்களாகவும் இருக்கின்றார். எனவே அவரை உங்கள் சார்பாக வரவேற்கின்றேன். மேலும் எம்முடைய இல்ல தந்தையர்கள் அனைவரையும் உங்கள் சார்பாகவும் எங்களோடு சேர்ந்து இன்றைய நாளிலே இந்த முதல் நாள் திருப்பலியிலே பங்கு பெற வந்திருக்கின்ற அருள் தந்தை ஜான் கென்னடி சலேசிய சபையை சார்ந்தவர், அம்சம் பங்கு தந்தையாகவும் அந்த இல்லத்தினுடைய தலைவராகவும் இருக்கின்றார். எனவே அவரையும் இந்த நேரத்திலே வரவேற்போம். மேலும் நம் ஒவ்வொருவரும் நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற தேவைகளையும் இயக்கங்களையும் ஆசீர்வாதத்தையும் அன்னை மரியாள் வழியாக ஆண்டவருடைய பாதத்திலே சமர்ப்பித்து இந்த திருப்பலியிலே நாம் பங்கு பெறுவோம். திருப்பலியில் தகுதியோடு பங்கு பெற தடையாக இருக்கின்ற குற்றம் குறைகளுக்காக மனவருந்தி இறை மன்னிப்புக்காக மன்றாடுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 உன்னதங்களிலே இறைவனுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம், போற்றுகின்றோம், பாடுகின்றோம் இறைவனே. வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், வழிபடுகின்றோம் தேவனே. ஆராதனை 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 புரிந்து மகிமைப்படுத்துகின்றோம் யாம். மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் ஆட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராமின் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் மிகு வல்லவரே, தந்தையே இறைவனே. ஆண்டவரே, இறைமகனே, இயேசு கிறிஸ்து தேவனே. செம்மறியே செம்மறியே செம்மறியே, இறை தந்தை நின்று ஜெனித்தவனே. தந்தை நின்று ஜெனித்தவனே. உலகின் பாவம் போக்குபவரே, நீரும் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையிடம் வலப்புறத்தில் வீற்றிருக்கும் மீட்பரே, இரங்கும் ஐயா என் மீது, இயேசு கிறிஸ்து தெய்வமே. தூயவர் தூயவர் தூயவர், ஐயா நீ ஒருவரே ஆண்டவர். நீ ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் ஆட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, உம் அடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழ செய்தருளும். என்றும் கன்னியான மாட்சி நிறைந்த புனித ஜெகன்மாதாவின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களினின்று விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை துய்த்துணரவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவனியாக உம்மை மன்றாடுகின்றோம். அவருடைய ஆடை
வெண்பனி போல இருந்தது. அதிகாரம் 7 இறை திரு வார்த்தைகள் 9, 10 மற்றும் 13, 14. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அரியணைகள் அமைக்கப்பட்டன. தொன்மை வாய்ந்தவர் அங்கு அமர்ந்தார். அவருடைய ஆடை வெண்பனி போலவும் அவரது தலைமுடி தூய பஞ்சு போலவும் இருந்தன. அவருடைய அரியணை தீக்கொழுந்துகளையும் அதன் சக்கரங்கள் எரி நெருப்பாயும் இருந்தன. அவர் முன்னிலையில் இருந்து நெருப்பாலான ஓடை தோன்றி பாய்ந்தோடி வந்தது. பல்லாயிரம் பேர் அவருக்கு பணிபுரிந்தார்கள். பல கோடி பேர் அவர் முன் நின்றார்கள். நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க அமர்ந்தது. நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன. இரவில் நான் கண்ட காட்சியாவது, வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனைப் போன்ற ஒருவர் தோன்றினார். இதோ தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார். அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார். ஆட்சி உரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சி உரிமை என்றுமுள்ளதாகும். அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. மாறாது உன் பாசம், மறையாது உன் நேசம், உனக்காக வாழ்வேனே என் வாழ்விலே இயேசுவே. உனக்காக வாழ்வேனே என் வாழ்வில் இயேசுவே. உயிர் வாழும் வரை உனக்காகவே என்னாலும் வாழ்ந்திடுவேன். இந்த உலக வாழ்விலே உன்னை நானும் உயிராய் போற்றிடுவேன். இந்த உலக வாழ்விலே உன்னை நானும் உயிராய் போற்றிடுவேன். உன்னை போற்றிடுவேன், உன்னை துதித்திடுவேன். உன்னை போற்றிடுவேன், உன்னை துதித்திடுவேன். மாறாது உன் பாசம், மறையாது உன் நேசம், உனக்காக வாழ்வேனே என் வாழ்விலே இயேசுவே. பாமகரிக பத பத நீசா. முடிந்ததென்று நான் இருந்தேன், முடியும் என்று நீ வந்தாய். இழந்ததென்று நான் இருந்தேன், இயலும் என்று நீ வந்தாய். முடிந்ததென்று நான் இருந்தேன், முடியும் என்று நீ வந்தாய். இழந்ததென்று நான் இருந்தேன், இயலும் என்று நீ வந்தாய். அட உன் பாசமே என்று மாறாதது, அட உன் நேசமே என்றும் மறையாதது. உனக்காக வாழ்வேனே இவ்வாழ்விலே. உயிராக இருப்பேனே உன் மீதிலே. இந்த உலக வாழ்விலே உன்னை நானும் உயிராய் போற்றிடுவேன். இந்த உலக வாழ்விலே உன்னை நானும் உயிராய் போற்றிடுவேன். மாறாது உன் பாசம்,
மறையாது உன் நேசம். உனக்காக வாழ்வேனே என் வாழ்விலே இயேசுவே. ஆபத்திலே நான் இருந்தேன், அரவணைக்க நீ வந்தாய். துன்பத்திலே நான் இருந்தேன், துயர் துடைக்க நீ வந்தாய். ஆபத்திலே நான் இருந்தேன், அரவணைக்க நீ வந்தாய். துன்பத்திலே நான் இருந்தேன், துயர் துடைக்க நீ வந்தாய். அட உன் பாசமே என்று மாறாதது. அட உன் நேசமே என்றும் மறையாதது. உனக்காக வாழ்வேனே என் வாழ்விலே. உயிராக இருப்பேனே உன் மீதிலே. இந்த உலக வாழ்விலே உன்னை நானும் உயிராய் போற்றிடுவேன். இந்த உலக வாழ்விலே உன்னை நானும் உயிராய் போற்றிடுவேன். மாறாது உன் பாசம், மறையாது உன் நேசம். உனக்காக வாழ்வேனே என் வாழ்விலே இயேசுவே. உனக்காக வாழ்வேனே என் வாழ்விலே இயேசுவே. உயிர் வாழும் வரை உனக்காகவே என்னாலும் வாழ்ந்திடுவேன். இந்த உலக வாழ்விலே உன்னை நானும் உயிராய் போற்றிடுவேன். இந்த உலக வாழ்விலே உன்னை நானும் உயிராய் போற்றிடுவேன். உன்னை போற்றிடுவேன், துதித்திடுவேன். உன்னை போற்றிடுவேன், உன்னை துதித்திடுவேன். மாறாது உன் பாசம், மறையாது உன் நேசம். உனக்காக வாழ்வேனே என் வாழ்விலே இயேசுவே. உனக்காக வாழ்வேனே என் வாழ்விலே இயேசுவே. விண்ணிலிருந்து வந்த இக்குறளியை நாங்களே கேட்டோம். திருத்தூதர் பேதுரு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைத்திரு வசனங்கள் 16-19 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் பற்றி நாங்கள் உங்களுக்கு தெரிவித்த போது சூழ்ச்சியாக புனைந்த கதைகளை ஆதாரமாக கொண்டு பேசவில்லை. நாங்கள் அவரது மாண்பை நேரில் கண்டவர்கள். என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று மாட்சிமிகு விண்ணகத்திலிருந்து அவரை பற்றிய குரல் ஒலித்தபோது தந்தையாகிய கடவுளிடமிருந்து மதிப்பும் மாட்சியும் பெற்றார். தூய மலையில் அவரோடு இருந்தபோது விண்ணிலிருந்து வந்த இக்குறளியை நாங்களே கேட்டோம். எனவே இறைவாக்கினர் கூறியது இன்னும் உறுதியாயிற்று. அவர்கள் கூறியதை நீங்கள் கருத்திற்கொள்வது நல்லது. ஏனெனில் பொழுது புலர்ந்து விடிவெள்ளி உங்கள் இதயங்களில் தோன்றும் வரை அதை இருண்ட இடத்தில் ஒளிரும் விளக்கை போன்றது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான்
பூரிப்படைகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 இறைவார்த்தைகள் 26 முதல் 38 முடிய. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதுதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இந்த வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதுதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதரின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தையாம் தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதுதரிடம், இது எப்படி நிகழும், நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதுதர் மறுமொழியாக அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னதரின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதுதர் அவரை விட்டு அகன்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இரு இயேசுவில் அன்புக்குரிய இறை மக்களே, இன்று நாம் அனைவரும் நம்முடைய அன்னை ஜெகன்மாதருடைய பங்கு பெருவிழாவை கொடியேற்றத்தோடு ஆரம்பித்திருக்கின்றோம். சிறப்பாக அன்னை மரியாள் அருள்மிக பெற்றவர் என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்கின்றோம். அன்னை மரியாள் எப்பொழுதும் அருள்மிக பெற்றவர் என்பதில் யாருக்கும் சந்தேகம் இருக்காது. பின்னர் ஏன் மறையுரை ஆற்ற வேண்டும்? நாமும் என்னுடைய அருளை பெற்றிருக்கின்றோம். நாம் எவ்வாறு வாழுகின்றோம், அன்னை எவ்வாறு வாழ்ந்தார்கள் என்பதை தெளிவுபடுத்தி, அருள் மிக பெற்ற ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய கடமைகள் என்ன என்பதை நாம் ஆய்ந்து அறிந்து பார்க்க இருக்கின்றோம். ஏனென்றால் நாம் அனைவரும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்வதில் பெருமிதம் கொள்ளுகின்றோம்.
இந்த பெருமிதம் எந்த அளவுக்கு என்று நாம் யோசிக்க வேண்டும். ஏனென்றால் அன்னை மரியாவை பற்றி நாம் சிந்திக்கும் பொழுது பெண்களுக்குள் முதன்மையானவராக இருக்கின்றார், முன்னோடியாக இருக்கின்றார் என்பதை நாம் அறிவோம். ஏனென்றால் அனைத்திற்கும் முன் உதாரணமாக இருக்கின்றார்கள் நம்முடைய தாய் மரியா. நாம் அனைவருமே இந்த உலகத்திலே மனித மாண்பை மதித்து மனித உணர்வுகளை பகிர்ந்து மனித நேயத்தை நாம் காக்கும் பொழுது சிறந்த மனிதர்களாக உருவாகின்றோம். ஏனென்றால் அன்னை மரியாவுடைய வாழ்க்கையில் இதை நாம் ஆழ்ந்து பார்க்கின்றோம். சிந்தித்து பார்த்தோம் என்றால் தெரியும் எவ்வாறு அவர்கள் இருந்தார்கள் என்று. ஆக யாரெல்லாம் இந்த குணநலன்களோ இருந்தார்களோ அவர்களை நாம் சிறப்பாக மனிதருள் மாணிக்கம், வள்ளல், ஞானி, நல்லவர், நல்ல சமாரியன் என்று நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆக இவர்கள் அனைவரும் சிறந்த மனிதர்களாக வாழ்ந்ததற்கு காரணம் அவரிடம் இருந்த நல்ல குணநலன்கள்தான். இன்று நாமும் அவ்வாறு இருப்பதற்காக அழைக்கப்படுகின்றோம். கத்தோலிக்க திருச்சபையிலே நாம் அனைவரும் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அருள்மிக பெற்றவர் என்ற வார்த்தை தான். இந்த வார்த்தைகளை நாம் சொல்லும் பொழுது நம்முடைய உணர்வுகள் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? நாம் அனைவருமே அது மனப்பாடம் செய்த ஒரு ஜெபமாக சொல்லுகின்றோமா, அல்லது அதனுடைய அர்த்தத்தை புரிந்து சொல்லுகின்றோமா என்று ஆழமாக சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் அந்த ஜெபத்தை கபிரியேல் வானதூதர் அன்னை மரியாவுக்கு சொல்லுகின்றார். அதாவது அந்த தூதர் மரியாவை பார்த்து மரியா என்று கூறவில்லை, மாறாக அருள் மிக பெற்றவர் என்று அழகாக கூறுகின்றார். விவிலியத்திலே பார்க்கின்றோம். விவிலியத்திலே புதிய பெயர்கள் கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு புதிய வாழ்வையும் புதிய பணியையும் ஆண்டவர் தருகின்றார் என்று. ஆபிரகாம் என்று பார்க்கின்றோம், பின்னர் அவர் ஆபிரகாம் என்று மாறுகின்றார். விசுவாசத்தின் தந்தையாக, நம்பிக்கையின் தந்தையாக அவர் இருக்கின்றார். ஆண்டவரை நம்பி பயணம் செய்தார். ஆகவே அவருடைய பணி சிறந்த பணியாக இருக்கின்றது என்று பார்க்கின்றான். கடலிலே மீன் பிடித்து கொண்டிருந்த சீமோனை அழைக்கின்றார். அழைத்து அவருக்கு ஒரு நல்ல தகுதியை கொடுத்து, பின்னர் நீ பேதுரு, நீ பாறை, இந்த பாறையின் மீது திருச்சபை கட்டுவேன் என்று கூறுகின்றார். மேலும் திருச்சபையை கொடுமைப்படுத்திய சவுல் பவுலாக மாறுகின்றார். அவருக்கு மிக பெரிய பொறுப்பை கொடுக்கின்றார். இன்று நாம் பார்க்கின்றோம், வானதூதர் மரியாவை பார்த்து மரியா என்று கூறாமல் அருள்மிக பெற்றவர் என்று வாழ்த்துகின்றார். ஒரு புதிய பெயரை கொடுக்கின்றார். இந்த பெயர் எப்படிப்பட்ட பொருளை கொண்டிருக்கின்றது என்று நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டும். அன்று அன்னை மரியாள் ஒரு தூய்மையான பெண்மணியாக இருக்கின்றார், ஒரு அழுக்கற்ற ஒரு தாயாக இருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட பெண்ணைத்தான் இன்று நாம் அனைவருமே போற்றி புகழுகின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நாம் அனைவருமே சற்று சிந்திக்க வேண்டும். ஆண்டுடைய தூதர் அவருக்கு அந்த செய்தியை கொடுத்த பொழுது அன்னை மரியாள் கலக்கமுற்றாள் என்று பார்க்கின்றோம். இது எப்படி நிகழும் என்ற ஒரு கேள்வி அந்த அடிமனத்திலே ஓடிக்கொண்டிருந்தது. நமக்கும் அப்படி செய்தி வந்ததென்றால் நாம் இருப்போமா அல்லது ஓடி விடுவோமா என்று தெரியாது. ஆனால் அன்று அன்னை மரியாள் ஒரு தயக்கத்தோடு, ஒரு கலக்கத்தோடு ஆண்டவரை பார்த்து, அந்த தூதரை பார்த்து கேள்வியை எழுப்புகின்றார்கள், இது எங்கனம் ஆகும் என்று. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அன்று அன்னை மரியாள் கலங்கினார்கள். கடவுளுடைய அருளை பெற்றிருந்தாலும் அவருடைய வாழ்விலே ஒரு கலக்கம் இருந்தது. ஆனால் அந்த கவலைகளை அவர் தள்ளி வைத்துவிட்டு, நான் ஆண்டவரின் அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று கூறுகின்றார். ஆக பல நேரங்களில் நாம் கவலையோடு கண்ணீரோடு நாம் நின்று விடுகின்றோம். என்று நாம் அந்த தயக்கத்தை விட்டுவிட்டு ஆண்டுடைய திட்டத்தை ஏற்கின்றோமோ அப்பொழுது நாம் அந்த கலக்கத்திலிருந்து விடுபட்டு அடுத்த ஒரு நிலைக்கு நாம் உந்தப்படுகின்றோம் என்பதை அன்னை மரியாவுடைய வாழ்க்கையிலே பார்க்கின்றோம். பல நேரங்களில் நம்முடைய குடும்பங்களை நாம் அலசி பார்க்க வேண்டும். பல திருப்பங்கள், நன்றாக உயர்ந்து கொண்டிருந்த குடும்பம் திடீரென்று சரிகின்றது.
நல்ல உறவுகளோடு வாழ்ந்து கொண்டிருந்த குடும்பம் உறவுகள் இன்றி தவிக்கின்றது. பணம் கொட்ட என்று கொட்டி கொண்டிருந்த நிலை மாறி அவர்கள் அனைவரும் பணம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய நிலையும் ஏற்படுகின்றது. இப்படி பல துன்பங்களை அனுபவிக்கும் பொழுது, பல மனக்கசப்புகளை சந்திக்கும் பொழுது நாம் என்ன நினைக்கின்றோம்? அன்று அருள் பெற்ற வாழ்ந்த அன்னை மரியாவுடைய வாழ்விலே பல துன்பங்கள் வந்தன. துன்பங்களே இல்லாத வாழ்வு அல்ல என்பதை அன்னை மரியாள் உணர்த்துகின்றார்கள். அன்று ஆண்டுடைய தூதர் மரியாவுக்கு அந்த செய்தியை கொடுத்த பொழுது அவர்கள் ஏற்றார்கள். அவள் ஏற்ற பொழுது அவருடைய மனதிலே பல கலக்கங்கள். ஏனென்றால் ஒரு கன்னிப்பெண் கருத்தாங்கினால் கல்லை விட்டு எரிந்து கொன்று விடுவார்கள். யோசேப்பு என்ன செய்வார் என்று அவருக்கு ஒரு கலக்கம். இப்படிப்பட்ட கலக்கமான சூழ்நிலை தான் ஒரு தெளிவை அவர் பெறுகின்றார். எப்பொழுது நம் ஆண்டு மீது அளவு கடந்த விசுவாசம் வைக்கின்றோமோ அப்பொழுது நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். என்று நாம் விசுவாசத்திலே குறைவுள்ளவர்களாக இருக்கின்றோமோ அப்பொழுது நாம் அனைவருமே கலக்கத்திலே மிதந்து கொண்டுதான் இருப்போம். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் அனைவருமே அருள் பெற்ற வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். துன்பங்களே இல்லாத வாழ்வு அல்ல, மாறாக துன்பங்களின் நடுவிலும் கடவுளுடைய திட்டத்திற்கு முழுமையாக கீழ்ப்படியும் வாழ்வை அன்னை மரியாள் கொண்டிருந்தார்கள். அதேபோல் நாமும் கொண்டிருக்க வேண்டும். அதற்காக இன்று நாம் அனைவருமே அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக பார்க்கின்றோம், அருள் பெற்ற இதயத்தின் அடையாளம் எப்படிப்பட்டது? அப்படியே இருக்க வேண்டியதா, அல்லது கடந்து செல்ல வேண்டியதா, அல்லது பிறருடைய மத்தியில் வாழக்கூடியதா என்பதை நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டும். சிறப்பாக இன்றைய நற்செய்தியை நாம் வாசிக்க கேட்டோம். அன்னை மரியாவுடைய உறவினரான எலிசபெத்து முதிர்ந்த வயதில் கருத்தாங்கி இருக்கின்றார்கள். அந்த செய்தியை கேட்டு ஆனந்தம் அடைகின்றார்கள். அந்த நேர வந்தவுடனே அன்னை மரியாள் எலிசபெத்துக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படுகின்றது. ஆக பார்க்கின்றோம், அருள்மிக பெற்ற அந்த அன்னை மரியாள் சுயநலமாக இருந்து விடவில்லை, மாறாக பிறர் நலத்தில் அக்கறை கொண்ட ஒரு சிறந்த தாயாக இருக்கின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக நம்முடைய வாழ்வை அலசி பார்க்க வேண்டும். அன்று அன்னை மரியாள் இப்பொழுது போல வாகனங்கள் இல்லை, இருந்தாலும் கூட அந்த காலகட்டத்தில் 80-90 மைல் தூரம் சென்றிருக்கின்றார்கள் என்றால் அது பெரிய காரியம்தான். ஆக நம்முடைய வாழ்விலே நாம் பிறரை அன்பு செய்கின்றோம் என்றால் தூரம் ஒரு பொருட்டு அல்ல, மாறாக அன்பு இருக்கும் பொழுது அனைத்தும் நெருக்கமாக இருக்கும் என்பதை அன்னை மரியாள் உணர்த்துகின்றார்கள். ஆம் அன்புக்குரிய சகோதரர்களே, இங்கு பார்க்கின்றோம், அன்னை மரியா எலிசபெத்தினுடைய வீட்டை அடைந்தவுடனே பார்க்கின்றோம், அவருடைய வாழ்த்துறையை எலிசபெத்தை கேட்ட பொழுது அவருடைய வயிற்றில் இருந்த குழந்தை அக்களிப்பால் துள்ளியது என்று பார்க்கின்றான். இன்றைக்கெல்லாம் நம்முடைய வீட்டுக்கு யாராச்சும் நாத்தனார் வராங்க, மாமியார் வராங்க, இல்லை விருந்தினர் வராங்க என்றால் எப்படி இருக்குது? ஒரு கலக்கம் இருக்குது, அப்படி தானே இல்லையா? கலக்கம் இல்லாதவங்க கை தூக்குனாக்க பாதி பேர் தூக்க மாட்டாங்க. இருந்தாலும் கூட ஒரு கலக்கம் இருக்கும். ஐயோ வந்துட்டு எத்தனை நாள் தங்க போகிறாங்களோ, என்னென்ன செய்ய போகிறாங்களோ, என்னத்தை உருவாக்க போகிறாங்களோ என்று ஒரு கலக்கம் இருக்குது. ஆனால் இங்கே பார்க்கின்றோம், இருவரும் சந்திக்கின்றார்கள். அந்த சந்திப்பிலே மகிழ்ச்சி பிறக்கின்றது. ஆக அருள் மிக பெற்ற ஒரு நபர் சந்திக்கும் பொழுது அங்கே மகிழ்ச்சி தான் பிறக்கும். அருள் குறைவாக உள்ளவர்கள் சந்தித்தால் என்ன நடக்கும்? கலக்கம், கலவரம் நடக்கும். கலவரமே நடந்துவிடும். ஆக நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனைவருமே அருள்மிக பெற்ற பிள்ளைகளாக வாழ்வதற்காக அழைக்கப்படுகின்றோம். இன்றைய உலகம் எப்படி போய்கொண்டிருக்கின்றது? அதாவது என்னுடைய வீடு, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய சொந்தம் என்று குறுகிக்கொண்டே போய்கொண்டிருக்கின்றது. நாம் அனைவருமே முன்னெல்லாம் எப்பொழுது உறவினர் வீட்டுக்கு செல்லலாம் என்று இருந்தோம். இப்பொழுது யாருடைய வீட்டுக்கெல்லாம் செல்லக்கூடாது என்று லிஸ்ட் எடுக்கக்கூடிய அளவிற்கு நாம் மாறிவிட்டோம். ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்த குறுகிய எல்லையை விட்டுவிட்டு நாம் அனைவரும் பரந்த ஒரு உலகத்திற்கு நாம் வர வேண்டும். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அருள் என்பது தேக்கி வைப்பதற்காக அல்ல, மாறாக பிறரோடு பகிர்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நாம் அனைவருமே அன்னை மரியாவுடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம். ஆகவே நாம் அனைவரும் எல்லைகளை கடந்து, எண்ணங்களை கடந்து
அனைத்து தடைகளையும் கடந்து உறவுகளை மையமாக வைத்து வாழக்கூடிய பிள்ளைகளாக வாழ முயற்சி எடுக்க வேண்டும். மூன்றாவதாக பார்த்தோம் என்றால் சிலுவை அடியில் நின்ற விசுவாசத்தின் சிகரம்தான் நம்முடைய தாய். நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்டது? பூப்படுக்கையாக இருக்கின்றதா, அல்லது ஒவ்வொரு நாளும் முள் உள்ள படுக்கையின் மீது படக்கூடிய ஒன்றாக இருக்கின்றதா என்று ஆழமாக சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் குழந்தை இயேசுவை அன்னை மரியாள் ஆலயத்திற்கு எடுத்து சென்ற பொழுது சிமியோன் தீர்க்க தரிசனம் சொல்கின்றார், உம்முடைய உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவும் என்று சொல்லுகின்றார். அந்த வார்த்தையை கேட்டவுடனே அன்னை மரியாளுக்கு அதிர்ச்சியாக இருந்திருக்கலாம். ஆனால் அந்த அதிர்ச்சியிலிருந்து அவர்கள் வெளியே வருகின்றார்கள் என்று பார்க்கின்றோம். பொது வாழ்க்கையின் இறுதியில் அன்னை மரியா தன் மகன் சிலுவையில் தொங்குவதை காண்கின்றார். சாட்டையால் அடிக்கின்றார்கள், முள்முடி சூட்டுகின்றார்கள், இரத்தமானது கசிகின்றது, தன் ஒரே மகனை அநியாயமாக கொலை செய்கின்றார்கள் என்றெல்லாம் சிந்திக்கின்றார்கள். இருந்தாலும் கூட அவர்கள் அந்த கொலை செய்த நபர்களை சபிக்கவில்லை, மற்றவர்களை அவர் அநியாயமாக பேசவில்லை, அந்த இடத்தை விட்டு அவர்கள் ஓடிவிடவும் இல்லை. மாறாக தன்னுள் ஒரு நம்பிக்கையை வைத்திருந்தார்கள். தன்னுடைய மகன் உயிர் தெழுவார் என்ற ஆழ்ந்த விசுவாசம் கொண்டு இருந்தார்கள் என்று பார்க்கின்றோம். ஆக நம்முடைய வாழ்க்கையிலே துயரங்கள் கஷ்டங்கள் வரும் பொழுது நம்முடைய எண்ணங்கள் எப்படிப்பட்ட எண்ணங்களாக இருக்கின்றன என்று நாம் அலசி பார்க்க வேண்டும். பல நேரங்களிலே துன்பங்களை கண்டு துவண்டு விடுகின்றோம். அதை விடுத்து அருள்மிக பெற்ற ஒவ்வொருவரும் செய்யக்கூடிய செயல் என்னவென்றால், நாம் அனைவரும் துணிந்து அன்னை மரியாவை போல துன்பத்தின் மத்தியிலும் வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் நாம் அனைவருமே அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்று சீடர்கள் என்ன செய்தார்கள்? இயேசுவை சிலுவையில் அறையப் போகின்றார்கள் என்ற உடனே அனைவரும் பறந்து சென்று விட்டார்கள். அவர் உயிர்த்தெழும்பின் அவர்களுக்கு அமைதி உரித்தாக என்று சொல்லி அவர்களை திடப்படுத்துகின்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, என்று நமக்குள் பயம் இருக்கின்றதோ, நமக்குள் எப்பொழுது அச்சம் அதிகமாக இருக்கின்றதோ, அந்த அருள் குறைந்து இருக்கின்றதோ, அப்பொழுது நாம் துன்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களை விட்டுவிட்டு ஓடிவிடுவோம். அதை விடுத்து என்று அருள் அதிகமாக இருக்கின்றதோ, அப்பொழுது துன்பத்தில் இருக்கக்கூடிய மக்களை நாம் சந்திக்கக்கூடிய நபர்களாக மாறுகின்றோம். ஆக நம்முடைய வாழ்க்கை ஒரு சாட்சியமாக இருக்கின்றது. அன்று அன்னை மரியாவுடைய வாழ்வை பார்க்கின்றோம். அவர்கள் உண்மையான சாட்சியம் பகர்ந்தார்கள். ஆகவேதான் வானக தூதர் அவருடைய செயலை பார்த்து, அவருடைய உள்ளார்ந்த பண்புகளை பார்த்து அருள் மிக பெற்றவர் என்று வாழ்த்தினார். இன்று நம்மை பார்த்து நல்லவர்கள் என்று சொல்லுகின்றார்கள் என்றால் நாமும் அத்தகைய நல்ல குணநலன்களை பெற்றிருக்கின்றோம். இல்லையென்றால் நாம் அனைவரும் இன்னும் அதிகமாக உழைக்க வேண்டும். அந்த அருளை பெற்று நம்முடைய வாழ்விலே செயலில் காட்ட வேண்டும். அதற்காக நாம் அனைவருமே இன்று அழைக்கப்படுகின்றோம். பல நேரங்களே நம்முடைய குடும்பங்களை பார்க்கின்றோம். பொறுப்புள்ள தந்தையர்களும் இருக்கின்றார்கள், பொறுப்பற்ற தந்தையர்களும் இருக்கின்றார்கள், பொறுப்புள்ள பிள்ளைகளும் இருக்கின்றார்கள், பொறுப்பற்ற பிள்ளைகளும் இருக்கின்றார்கள். ஏன் தாய் கூட ஒரு சிலர்களே தன்னுடைய பொறுப்பை உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட நேரத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் அனைவரும் ஜெபிக்கக்கூடிய குடும்பமாக இருக்க வேண்டும். என்று நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக இணைந்து ஜெபிக்கின்றோமோ அப்பொழுது நாம் விசுவாசத்திலே ஊன்றுகின்றோம். என்று நாம் கூடி ஜெபிக்காமல் நாம் ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்கின்றோமோ அப்பொழுது நம்முடைய விசுவாசத்திலே தளர்ந்து விடுகின்றோம். எனவே கூடி ஜெபிக்கக்கூடிய குடும்பம் எப்பொழுதும் கோடி நன்மைகளை பெறும் என்று சொல்வார்கள். ஆக ஒவ்வொரு நாளும் நாம் அனைவரே கூடி ஜெபிக்க வேண்டும். அந்த நேரங்களே சிலுவையின் அடியில் நின்ற அன்னையை நாம் நோக்க வேண்டும். என்றால் துன்ப நேரத்திலே அவர்கள் சோர்ந்து போகாமல் அமைதியோடு இறைவனுடைய மீட்பு திட்டத்திற்காக காத்திருந்து அவர்கள் அருளை பெற்றார்கள் என்று பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று நம்முடைய வாழ்வையும் அலசி பார்ப்போம். நாம் அனைவருமே அருளை பெற்றவர்கள்தான். அந்த அருளை எந்த அளவிற்கு வளர்த்து கொண்டிருக்கின்றோம் என்று சிந்தித்து பார்ப்போம். இன்று நமக்காக பரிந்து பேசக்கூடியவராக இருப்பவர் நம்முடைய தாய் மரியாள். சிறப்பாக நம்முடைய ஜெகன்மாதா தாய் ஒவ்வொரு நாளும் நம்மை காத்து வழிநடத்துகின்றார்கள். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க என்று ஜெபிக்கும் பொழுது நம்முடைய தாய்
நம்மை ஆசீர்வதிக்கின்றார். ஆகவே அந்த கருத்திற்காக நாம் அனைவரும் சிறப்பாக ஜெபிப்போம். அன்னையை போல நாமும் பாவ கரைகள் இல்லாமல் ஒரு தூய்மையான வாழ்வதற்காக முயற்சி எடுப்போம். குடும்பத்திலே ஜெபமாலையை நாம் ஏந்துவோம். கண்டிப்பாக அந்த ஜெபமாலை நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். ஒரு குடும்பத்திலே அந்தோணி என்ற வீட்டுத் தலைவர் இருந்தார். குடும்பமானது நல்ல குடும்பம், ஜெபிக்கக்கூடிய குடும்பம். ஆனால் திடீரென்று ஒரு நிகழ்வு நடந்துவிட்டது. அந்த நிகழ்வு என்னவென்றால், தன்னுடைய மகன் ஸ்போர்ட்ஸிலே விளையாட்டிலே கெட்டிக்காரன். காலையிலே எழுந்து அந்த விளையாட்டுத் திடலை நோக்கி செல்வதற்காக பைக்கை எடுத்து செல்லுகின்றான். அப்பொழுது வழியிலே ஒரு மாடு படுத்திருந்தது. அவனுக்கு தெரியவில்லை, அதிகாலையில் சென்றதால். அவன் ஏற்றிய உடனே அவன் தூக்கி எறியப்பட்டான். தூக்கி எறியப்பட்ட பொழுது அவனுடைய கால்கள் இரண்டும் முறிந்தன. அப்பொழுது அந்த பையன் அழுகின்றான், வருந்துகின்றான். அந்த குடும்பமானது அவனை பார்த்தவுடனே அனைவருமே ஆழ்ந்த துக்கத்திற்கு உள்ளானார்கள். ஆனால் அந்தோணி அந்த தந்தை மட்டும் அவர் தெளிவாக இருக்கின்றார். நடந்து விட்டது, என்ன செய்வோம்? ஆண்டவரை மட்டுமே நம்ப வேண்டும் என்று ஆண்டவரை நம்பி ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க ஆரம்பித்தார். தன்னுடைய மகன் ஜெபிப்பதை பார்த்து தந்தையை பார்த்து திட்டுகின்றான். நம்முடைய கடவுள் நல்ல கடவுளாக இருந்தால் இப்படி நடக்க விட்டிருப்பாரா என்று. தந்தை ஒன்றும் சொல்லவில்லை. மகனுக்காக ஜெபித்தார். ஒவ்வொரு நாளும் அவர் வேலைக்கு சென்று விட்டு வரும்பொழுது வந்தவுடனே அவன் படுக்கை அருகே அமர்ந்து கொண்டு அருள்மிக பெற்ற மரியே வாழ்க என்று அந்த ஜெபத்தை சொல்லிக்கொண்டே இருந்தார். அப்பொழுது அந்த பையனுக்கு அளவுக்கு அதிகமான கோபம். இந்த குடும்பமே துயரத்தில் ஆழ்ந்து இருக்கின்றது. என்னுடைய கால்களை இழந்தபின் குடும்பமே சிதைந்து விட்டது. இப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் ஜெபிக்கலாமா என்ற கேள்வியை எழுப்பினான். அப்பொழுது தந்தை அவனுடைய கரங்களை இறுக பற்றி கொண்டார். மகனே, நான் ஜெபிப்பது உன்னுடைய வலியை போக்குவதற்காக அல்ல. இன்று நீ தூங்க செல்கின்றாய். இந்த குடும்பம் முழுவதும் இந்த வலியை தாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் ஜெபிக்கிறேன் என்று ஆழ்ந்த ஒரு சிந்தனையை அவருக்கு கொடுத்தார். நாம் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நாம் அனைவரும் ஜெபத்திலே ஆழ்ந்து இருக்கும் பொழுது எத்தகைய கடினமான சூழ்நிலை வந்தாலும் நாம் நிதானத்தை இழக்க மாட்டோம். அன்னை மரியா அதைத்தான் செய்தார்கள். எத்தனையோ சவால்களை அவர்கள் சந்தித்தார்கள். ஆனால் பொறுமையை இழக்கவில்லை, நிதானத்தை இழக்கவில்லை. எப்பொழுதுமே நிதானத்தோடு அனைத்தையும் செய்தார்கள் என்று பார்க்கின்றோம். ஆக இந்த தந்தை செய்த செயல் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய மகனுடைய கரங்களை பிடித்து கொண்டே அருளிந்த மரியை ஜெபத்தை சொல்லி வந்தார். ஒரு நாள் மகனுடைய வாழ்வில் மாற்றம் ஏற்பட்டது. மகன் ஒரு சில மாதங்கள் கழித்து கொஞ்சம் குணம் பெற்றான். அப்பொழுது தந்தையை பார்த்து, அப்பா, நான் அன்று தவறாக எண்ணிவிட்டேன். நீங்கள் சொல்லிய அந்த வார்த்தையை நினைவு கூறுகின்றேன். ஜெபிப்பது நம்முடைய வலியை குறைப்பதற்காகத்தான் என்று சொன்னீர்கள். எனக்கு இன்று அந்த வலி குறைந்து விட்டது. நான் நடமாட முடியாது என்றாலும் கூட நான் ஆன்லைனிலே ஒரு சிலருக்கு வகுப்புகள் என்னால் எடுக்க முடியும், என்னுடைய அனுபவத்தை பகிர முடியும் என்று சொல்லி அவன் ஒவ்வொரு நாளும் அந்த ஆன்லைன் கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தான். அப்பொழுது அவனுடைய வாழ்விலே ஒரு மலர்ச்சி ஏற்பட்டது. அன்புமிக்க சகோதர சகோதரர்களே, இந்த தந்தை ஒரு அருள்மிக பெற்ற நபராக இருந்திருக்கின்றார். காரணம், துன்பத்தின் மத்தியில் இருந்தாலும் கூட தன்னுடைய விசுவாசத்தை இழக்கவில்லை. தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து மேற்கொண்டே இருந்தார் என்று பார்க்கின்றோம். ஆக இந்த விசுவாச பயணம்தான் நமக்கு தேவை. அன்னை மரியாவுடைய வாழ்வை பார்க்கின்றோம். அருள்மிக பெற்றவர் என்று சொல்லும் பொழுது அந்த பண்புகள் இருந்தது. இன்று நம்முடைய வாழ்விலே அந்த பண்பு இருக்க வேண்டும். மனித மாண்பை நாம் அனைவருமே மதிக்க வேண்டும். நாம் அனைவருமே மனித உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் மனித நேயத்தை காக்கின்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்பொழுது சொல்வார்கள், நல்ல மனிதர், நல்ல சமாரியன், நல்ல மனசு என்று சொல்வார்கள். நாம் அனைவரும் அப்பொழுதுதான் அருள்மிக பெற்றவர்களாக மாற முடியும். அன்னை மரியாள் அருள்மிக பெற்றவர்தான். அதை தன்னுடைய சொல்லால் செயலால் செய்து காட்டியவர்கள். இன்று நீங்கள் இருக்கக்கூடிய அனைவருமே ஆண்டுடைய அருளை பெற்றவர்கள் தான்.
நாம் அதை எவ்வாறு செயலால் காட்ட இருக்கின்றோம் என்று சிந்தித்து பார்ப்போம். இந்த நவ நாட்களிலே நாம் அனைவரும் அன்னை மரியாவை ஆழமாக சிந்திக்க இருக்கின்றோம். இந்த சிந்தனை நம்முடைய வாழ்வை மாற்ற வேண்டும். முன்பு இருந்ததை விட இன்று நான் சிறந்த நபராக இருக்கின்றேன், சிறந்த மனிதனாக இருக்கின்றேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பக்குவப்பட வேண்டும். அதற்காக நாம் அனைவருமே நம்முடைய ஜெகன்மாதா வழியாக சிறப்பாக மன்றாடுவோம். நம்முடைய ஜெகன்மாதா எப்பொழுதுமே நமக்காக பரிந்து பேசுவார்கள். இந்த இடத்திற்கு வந்தவர்கள் அனைவருமே நம்முடைய அன்னையுடைய அருளை பெற்றவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். நாமும் இந்த நவ நாட்களே ஆழமாக சிந்திப்போம், அன்னை மரியாவுடைய அருளை பெறுவோம். நாமும் அருள்மிக பெற்ற மனிதர்களாக இந்த உலகத்திலே வலம் வருவோம். ஆமீன். அனைவரும் எழுந்து நிற்போம். அன்பு தந்தை இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அனைவரும் சிறப்பாக இந்த மாலை நேரத்திலே உம்முடைய அன்னையினுடைய பண்புகளை ஆழமாக சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் அனைவரும் பல்வேறு தேவைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள், திறக்கப்படும், தேடுங்கள், கண்டறிவீர்கள் என்று சொல்கின்றீர். இதோ நாங்கள் அனைவரும் உம்மையே நாடவும் உம்முடைய ஆசிரியர் பெறவும் துடிக்கின்றோம். இதோ இந்த நேரத்திலே எங்களுடைய மனதில்பட்ட எண்ணங்களை விண்ணப்பங்களாக உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கின்றோம். நாம் அனைவரும் பதிலுரையாக பாட வேண்டியது ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். திகழ்கின்ற எம் இறைவா, அதிகபட்ச வெப்பநிலையின் தாக்கத்தினால் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களையும், கால்நடைகளையும், பயிர்களையும், அனைத்து உயிர்களையும் கருணையுடன் கண்ணோக்கும். போதிய நீர் பெருக்கை தந்து முது அன்பு என்னும் மழையால் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமென இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். உலகம் தர முடியாத சமாதானத்தை நான் உங்களுக்கு தருவேன் என வாக்குரைத்த தெய்வமே, உலகில் நிகழ்கின்ற போர் சூழல்கள், வன்முறை நிகழ்வுகள், பெருகி வரும் குற்ற செயல்கள், அநீதியான தீர்ப்புகள் என மாறிவிட்ட கால சூழ்நிலையை இரக்கத்துடன் கண்ணோக்கும். உம் அன்பினால் எங்கள் இதயங்களை ஆட்கொண்டு உம் அன்பையும் நீதியையும் பின்பற்றி வாழும் பிள்ளைகளாக எம்மை மாற்றிட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று இறை திட்டத்தை ஏற்று கீழ்ப்படிந்து நம் அனைவருக்கும் தாயான அன்னை மரியாளை போன்று பணிவிலும் தாழ்ச்சியிலும் உறவுகளை பேணுவதிலும் துயர நிகழ்வுகளை இறை சிந்தனையோடு துணிவுடன் எதிர்நோக்குவதிலும் பிறரின் மனநிலையை புரிந்து ஆறுதலையும் அன்பை பகிர்வதிலும் அருள் நிறைந்து விளங்கும் நம் அன்னையை முன்மாதிரியாக கொண்டு வாழ்ந்திட வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நானே நல்ல ஆயன், என் நாடுகள் என் குரலுக்கு செவி கொடுக்கின்றன என்ற எம் இறைவா, ஜெகன்மாதா பங்கின் இறை மக்களாகிய நாங்கள் அனைவரும் நல் ஆயனாம் உம் குரலை கேட்டு உம்மை பின்பற்றி உம் வழியிலேயே நாங்கள் நடந்திட எங்களின் முந்தைய தவறுகளை விட்டு உம் மந்தையிலேயே மீண்டும் இணைந்து நல்வழியில் நடந்திட எங்களை வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். திரு
அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அனைத்து அருட்பணியாளர்கள், அருள் சகோதரிகள் அனைவரையும் உம் பணிக்கென தேர்ந்தெடுத்து அழைத்ததற்கு நன்றி கூறுகிறோம். இத்திருவிழா சிறப்பாக பங்கு திருவிழா தொடக்க நாளில் அருள் நிறைந்த மரியே வாழ்க என்ற கருத்தில் அன்னையின் பண்புகளை சிந்திக்க வைத்த அருள் தந்தைக்காக நன்றி கூறுகிறோம். அவர் நல்ல உடல் உள்ள ஆன்ம நலத்துடன் தனது அருட்பணியை ஆற்றிட நீர் அவரை வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். அன்பு தந்தை இறைவா, திருவிழா நிகழ்வுகளை தொடங்கியிருக்கின்ற நாம் ஒவ்வொரு நாளும் அவனுடைய ஆசிரை பெறவும், இந்த நவ நாட்களிலே அனைத்தும் சிறப்பாக நடைபெற அனைவரும் ஒத்துழைக்கூடிய நல்ல மனப்பான்மையை தரவும் ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, இங்கு வந்து செல்லும் ஒவ்வொருவரும் உம்முடைய அருளால் ஆசிரால் எப்பொழுதும் பாதுகாப்பாக செல்லவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த திருவிழா நல்ல முறையில் தொடங்கி நடைபெறும் இந்த நேரத்திலே கடைசி வரை உம்முடைய அருளும் ஆசியும் இருந்து இந்த நிகழ்வை நல்ல முறையில் வழிநடத்துகிற எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே,
என்னுடையதும் உங்களுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இருவனை கேட்டதாமடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இந்த பலி பொருட்களோடு மக்களின் மன்றாட்டுகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் விழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானக தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராஃபின்களும் ஒன்று ஓடியாக்கணித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்வுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்திருந்த காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றான். இவ்வாறு
திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுணவாக அவர் பணித்தவாறே இந்த மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகன் மேற்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பை முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ளபடியே நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உம் திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருளம் மன்றாடுகின்றோம். இப்பலியினால் உளம் கணிய திருவுளமானீர். இவ்வாறு உடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய் ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், எங்கள் பாதுகாவலராகிய புனித ஜெகன்மாதா மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையவர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இவலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம் அடியாராகி எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் மறைமாவட்ட ஆயர் ஆரைக்கராஜ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக்கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து
அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிப்ராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு கொடுக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் தருகின்ற ஆசீரை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம்
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவர்தான் அனைவருக்கும் ஆசிரை கொடுக்கின்ற தெய்வம். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இயேசுவே என் தேவனே, இயேசுவே என் ராஜனே, இனி வாழ்வது நான் அல்ல, நீயே என்னில் வாழ்கிறாய். இயேசுவே நேசரே, இன்பம் பொங்கும் எங்கள் நெஞ்சில் இறைமகன் வந்திடும் நேரம். இனிமை தங்கும் எங்கள் உள்ளம், இனி எனக்கில்லை பாரம். கரையை தேடும் ஓடம் போல் உன்னை தேடி வந்தேனே, கலங்கரை தீபமாய் பாதை காட்டி சென்றாய். என்னோடு தங்கும் என்று வரம் வேண்டி நின்றேனே, உன்னோடு நான் இருப்பேன், கவலை இல்லை என்றாயே. இயேசுவே என் தேவனே, இயேசுவே என் ராஜனே, இனி வாழ்வது நான் அல்ல, நீயே என்னில் வாழ்கிறாய். இயேசுவே நேசரே, இன்பம் பொங்கும் எங்கள் நெஞ்சில் இறைமகன் வந்திடும் நேரம். இனிமை தங்கும் எங்கள் உள்ளம், இனி எனக்கில்லை பாரம். வாழ்வுதரும் உணவென்று உரைத்த அன்பு தெய்வம் நீ, வாழ்வைக்கும் வார்த்தைகளால் வழி நடத்தும் தலைவன் நீ. என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரியவே
வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். நம் பாதுகாவலி ஜெகன்மாதா நவநாள் ஜபம். விண்ணக மன்னக அரசியாக மாசில்லாமல் உற்பவித்த புனித ஜெகன்மாதாவே, படைப்பு முழுமைக்கும் தாயானவளே, அகிலத்தை ஆளும் அரசரின் தாயே, ஆதி முதல் நிகரற்ற தூயவளாய் பிறந்த புண்ணிய சீலியே, எப்போதும் மாசில்லாதவளாய் விளங்கிய புனித மாதாவே, மிகவும் மதுரமுள்ள புனித கன்னிகையே ஜெகன்மாதாவே, இறைவனின் தாயே, உமது திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினால் அனைத்துலக மக்களும் ரட்சிக்கப்பட்டதையும் ஆசீர்வதிக்கப்பட்டதையும் நினைத்து உம்மோடு அகமகிழ்ந்து உம்மை வாழ்த்தி புகழ்ந்து வணங்குகிறோம். அகில உலகத்திற்கும் ஆனந்தம் தருகின்ற ஜெகன்மாதாவாகிய அற்புத அரசியே, உம்மை தேடி வந்த அனைவருக்கும் தயாபரியான தாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, பரிதவிப்போருக்கு ஆதரவே, எங்கள் பங்கின் பாதுகாவலியே, அடியோர்களாகிய எங்களுக்கு ஆதரவே, உம்மை நம்பி வந்தவர்களுக்கு நம்பிக்கையும் மகிழ்ச்சியுமாய் இருப்பவளே, எல்லா வகையான சகாயங்களையும் எங்களுக்கு செய்து சகல சோதனை பொல்லாப்பு தீமைகளிலிருந்து உமது வேண்டுதலினால் எங்களை விடுவித்து உம்முடைய திருமகனுடைய சமூகத்தில் இடம்பெற்று தந்து நாங்கள் நித்திய பேரின்பத்தை பெற்று அனுபவிக்க உம்மை மிகுந்த நம்பிக்கையோடு தாழ்ந்து பணிந்து வேண்டுகின்றோம். அருள் நிறைந்த மாதாவே, மூவரு இறைவனின் தூய்மையான லீலியே, மண்ணுலக விண்ணுலக அரசரை ஈன்றெடுக்கவும் அவரை பாலூட்டி வளர்க்கவும் பேறு பெற்ற அன்னையே, உம்முடைய வரங்களை எங்கள் ஆன்மாக்களில் பொழிந்து எங்களை வழிநடத்தியருளும். எங்கள் குடும்பங்களின் மேலும் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் இரக்கம் கொண்டு உமது வல்லமையான மன்றாட்டினால் எங்கள் எல்லா மனித தீமைகளிலிருந்து விடுவித்து உமது ஞானத்திலும் உறுதியான ஒழுக்கத்திலும் நிறைவாழ்விலும் வளர உமது அன்பையும் ஆதரவையும் மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் தந்தருளும். மேலும் உலக கவலைகளில் சிக்குண்டு தவிக்கின்ற எங்களுக்கு விடுதலை தந்து எங்கள் வேண்டுதல்கள் எல்லாம் கேட்கப்பட செய்வீராக. நிரந்தர சகாயங்களை வாரி வழங்கும் ஜெகன்மாதாவே, விஷப்பூச்சிகள், தொற்று நோய், மின்னல், இடி, நெருப்பு, புயல், காற்றிலிருந்தும் எதிரிகளின் பகையிலிருந்தும் திருடர் கையிலிருந்தும் எங்களை காத்தருளும். மிகவும் அன்புள்ள தாயே, இந்த குடும்பத்தின் மக்களை ஆதரியும். அவர்கள் இங்கிருந்து வெளியே போகும்போதும் உள்ளே வரும்போதும் துணையாயிருந்து திடீர் சாவினின்றும் அனைத்து பாவக்கரையினின்றும் ஆபத்துக்களினின்றும் காப்பாற்றும். இவ்வுலகில் நாங்கள் இறைவனுக்கு உண்மையான ஊழியம் செய்து உம்மோடு கூட எப்பொழுதும் இறைவனின் இன்பமான திருக்காட்சியை சுவைக்க எங்களுக்காக மன்றாடும். எங்கள் அடைக்கலமே, ஆதரவே, அன்பு தாயே ஜெகன்மாதாவே வாழ்க. உம் திருமகனின் உண்மை சீடர்களாக வாழ்ந்து இறைவனின் மகிமைக்காக நாங்கள் எங்களது வாழ்வை அமைத்துக் கொள்ள வழிகாட்டி உடன் பயணித்தருளும். ஆமென். இறை இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, நம்முடைய பங்கின் பாதுகாவலி புனித ஜெகன்மாதாவுடைய ஆலய திருவிழாவை முதல் நாளிலே கொடியேற்றத்தோடு இன்றைய நாளிலே துவங்கியிருக்கின்றோம். எனவே இன்றைய நாளிலே சிறப்பாக நடைபெற உதவிய அன்னாள் சபை சகோதரிகளுக்கு, அதாவது நம்பர் 1 இல்லத்தில் இருக்கின்ற சகோதரிகளுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
நாளைய தினம் நம்முடைய விழாவிற்கு வர இருக்கின்ற அருட்தந்தை ஜான் பால் சேவியர். இவர் இரட்சகர் சபையை சார்ந்தவர். உடையான்பட்டியிலே உள்ள அன்பகத்திலே இருந்து வருகின்றார். நாளைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைப்பானது பெண்களுக்குள் ஆசீர் பெற்ற மரியா. சிறப்பிப்போர் புனித ஜெகன்மாதா அன்பியம், புனித ஜீவமாதா அன்பியம், புனித யோவான் அன்பியம், புனித வின்சென்ட் தே பால் சபையினர். அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் நாளிலே நம்முடைய திருவிழாவை ஆரம்பிக்க நம்மோடு வந்து திருப்பலியை நிறைவேற்றி தலைமையேற்று நமக்காக ஜெபித்தவர் உங்கள் அனைவருக்கும் தெரிந்தவர், முன்னாள் பங்கு தந்தையாக இருந்தவர், இன்று எங்கள் ஐக்கிய அன்னை மறைமாநிலத்தின் துணைவி அதிபராக இருந்து ஜீவமாதா இல்லம் தஞ்சாவூரிலே இருந்து வந்திருக்கின்றார். எனவே அவர் இந்த நாளிலே வந்து நமக்காக ஜெபித்து நமக்காக அன்னை மரியாள் வழியாக இறைவனுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் நிறைவாக பெற்று தந்ததற்காக அவருக்கு நம்முடைய பங்கின் சார்பாக பொன்னாடை அணிவிப்பதற்காக பங்கு பேரவை துணைத் தலைவர் குழந்தை ராஜ் அவர்களையும் பொருளாளர் அருள்ராஜ் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றேன். செயலாளர் அமலனும் மேடைக்கு வரும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய நாளிலே நம்மோடு இணைந்திருக்கின்றவர் சலேசியன் சபையை சார்ந்த, அதாவது அம்சம் பங்கு, அந்த பங்கு தந்தை இன்றைய நாளிலே நம்மோடு வந்து நம்முடைய விழாவிலே பங்கு பெற்றிருக்கின்றார். எனவே பங்கு மக்கள் உங்களுடைய சார்பாக அவருக்கும் பொன்னாடை அணிவித்து அன்பளிப்பை வழங்குகின்றோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கனியான புனித ஜெகன்மாதாவின் நினைவு கொண்டாடத்தில் மகிழ்வரும் நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறைமை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. ஜெகன்மாதாவே என் பங்கின் காவலியே, ஜெகன்மாதாவே என் பங்கின் காவலியே, உம்மை வணங்கி வாழ்த்தி போற்றுகின்றோம், மகிழ்ந்து உம்மை வேண்டுகிறோம். உம்மை வணங்கி வாழ்த்தி போற்றுகின்றோம், மகிழ்ந்து உம்மை வேண்டுகிறோம். என் குரல் கேளும் அம்மா, ஜெகன்மாதாவே என் பங்கின் காவலியே. ஞான வாழ்வின் விளக்கு
கலங்கரை தீபமானாய். நிறைவாழ்வை காணச் செய்வாய். வாழ்க வாழ்க ஜெகன்மாதாவே வாழ்க. வாழ்க வாழ்க ஜெகன்மாதாவே வாழ்க. ஜெகன்மாதாவே வாழ்க.